இல்லங்க, எங்க இருக்கீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன் சார். அப்படியா? சரி, இருக்கட்டும். ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ரத்தி வீட்டு வாசல்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தீங்க. அவர் கூட ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரு. ஓ, சேதுவ சொல்றீங்களா? அவர்தான். அவர் வீடு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அவன் வீடு தெரியாது சார். ஆக்சுவலா அன்னைக்கு தான் அவனை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணேன். அட்ரஸ் கூட தெரியாதா சார்? தியானபுரம் கீழ்படுக்குன்னு சொன்னான். தியானபுரமா? சரி, நான் பார்த்துக்கிறேன். நானும் அவரும் ஒவ்வொரு நாளும் புது புது சந்தோஷத்துல மூழ்கி கிடந்தோம். உலகத்துல வேற யாராவது எங்க அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பாங்களான்னு யாராவது என்கிட்ட கேட்டா நான் நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட சந்தோஷத்தை என்னால வார்த்தையால விவரிக்கவே முடியாது. அப்படி இருந்தது எங்க வாழ்க்கை. தேன் துளிகள்ல ஒவ்வொரு சொட்டா ருசிக்கிற மாதிரி எங்களோட ஒவ்வொரு வினாடியும் இனிமையா கழிஞ்சது. ஒவ்வொரு நாளையும் நாங்க கொண்டாடணும். ஒவ்வொரு மணி நேரத்தையும் அனுபவிச்சு சந்தோஷப்பட்டோம். அந்த இனிமையான நாட்கள்ல இன்னொரு நாளா இந்த நாளும் இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த நாள் என் வாழ்க்கையே புரட்டி போட போற துரதிருஷ்டமான நாள்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எப்பவும் போல இந்த நாளும் எங்களுக்கு சந்தோஷமா விடிஞ்சது. சாயங்காலம் சினிமாக்கு போலான்னு அவர் சொன்னாரு. சந்தோஷமா கிளம்பணும். சிரிச்சுட்டே படத்தை பார்த்தோம். படம் முடிஞ்சு ஜாலியா பேசிட்டே 2 பேரும் பைக்ல வந்துட்டு இருந்தோம். இறங்கு. வா, பாத்து பாத்து. எனக்கு வேண்டாம், உனக்கு தொடச்சுக்கோ. இருங்க, தலையெல்லாம் ஒரே ஈரமா இருக்கு. அப்புறம் கால எழுந்து அச்சுன்னு தும்பிட்டே இருப்பீங்க. அப்போ ஒண்ணு பண்ணு, உன் புடவை கூட நான் தொடச்சுக்கிறேன். என்னது பப்ளிக் பிளேஸ்ல? அப்போ பப்ளிக் பிளேஸ்ல பொண்டாட்டி மட்டும் புருஷன் தலையில கொட்டலாமா? என்னங்க, யாரோ உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா ஏதாச்சும் போய் சொல்லாத. என்னங்க, யாரும் நம்மள பாக்குற மாதிரி இருக்குங்க. அங்க யாருமே இல்லாமோ சும்மா நீ ஏன் ஏதாச்சும் ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு? என்னங்க, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம போயிடலாம் வாங்க. ஆமா, என்ன பேசிட்டு இருக்க? மழை இப்படி கொட்டிட்டு இருக்குது, கொஞ்சம் நிக்கட்டும் இரு. நான் இருக்கேன்ல, பயப்படாம இரு.
எனக்கு பரவாயில்ல, வாங்க போயிடலாம். ரதி, நான் சொன்ன கேளு. அம்மா, நான் சொன்ன கேளு. என்னங்க 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 ஏய், எங்கடி எங்கடி வட பாக்குற? ஏய், வாடி. ஏய், 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 வாடி. ஏய், ஏய், வாடி. ஏய், எங்கடி? ஓடிடுவே நீ? ஆ? ஏய், 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 வாடி. ஏய், வாடி. வா. ஏய், ஓடிடு. ஏய், வாங்குறடா. ஏய், ஏய், வா. ஏய், தூடா, தூடா. ஆ. ஏய், ஏய். அம்மா, 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 அம்மா,
என்னையே காப்பாத்துனீங்க, என்னையே காப்பாத்துனீங்க. நான் சாகணும், நான் சாகணும். வாய் மூடு ரதி. என்ன ஒரே நீ நொறுக்கிட்டு போயிடலாம் நினைச்சியா? என்ன ரத்தி, ஏன் ரத்தி இப்படி முட்டாள்தனமா பண்ண? இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன் ரத்தி, உனக்கு நான் முழுசா இருக்கேன். என்ன என்ன விட்டு போக உனக்கு எப்படி ரத்தி மனசு வந்துச்சு? ஏன் இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எந்த வேதனையும் தரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். பைத்தியமா ரத்தி உனக்கு? நீ மட்டும் இப்படி ஒரு முடிவு எடுத்து உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா அதுக்கப்புறம் நீ இனிமே நானும் சேர்த்திருப்பேன் ரத்தி. அது கூட முடியாத அளவுக்கு முட்டாளா நீ? இதுக்கு முதல்ல நீயே உன் கையால என்ன கொண்டு போட்டுட்டா கூட நான் சந்தோஷமா போய் சேர்த்திருப்பேன். ஒரு நிமிஷத்துல என்ன ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டிய ரத்தி. எவ்வளவு பேசியிருப்போம். நம்மளால ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வாழ முடியாதுன்னு எவ்வளவு சொல்லியிருப்போம். அது எல்லாத்தையும் மறந்து எப்படி ரத்தி? ரத்தி, இந்த நடந்த இந்த அசிங்கத்துக்காகவா இப்படி ஒரு முடிவு எடுத்த? இல்லைங்க, அப்படி இல்லை. என்னால இனிமே உங்ககிட்ட இயல்பா இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. நடந்த விஷயம் ஒரு முள்ள மாதிரி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு என்னால உங்களுக்கு பொண்டாட்டியா வாழ முடியாதுங்க. இத்தனை வருஷத்துல நான் உங்களை பார்த்ததும் காதலிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் அப்படியே மனசுல நிறைஞ்சிருக்கு. அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இனிமே மனசுல ஒருத்தலோட இயல்பா பேச முடியாம சிரிக்க முடியாம எப்படி இருக்க போறேன்னு தோணுச்சுங்க. நானும் சந்தோஷமா இல்லாம உங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாம மனசுக்குள்ள ரெண்டு பேருமே பாரத்தை சுமந்துக்கிட்டு இறுக்கமா வாழற ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலங்க. அப்படி ஒரு வாழ்க்கையே தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என்ன ரத்தி, நீ இப்படி பண்ணலாமா? உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ உடனே என்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி தோணுது என்கிட்ட தானே சொல்லிருக்கணும். அதுதானே என்னோட ரத்தி. அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணலாமா சொல்லு? எனக்கு எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் இந்த மாதிரி இருந்தா நீங்க சிரிப்பைய மறந்துடுவீங்கன்னு தோணுதுங்க. அதனாலதான். இல்ல ரத்தி, நீ நினைக்கிறது தப்பு. இப்போ என்ன நடந்துருச்சு? மழை பெஞ்சது. மழையில ரோடெல்லாம் சேரும் சகதியுமா தான் இருக்கும். அந்த சேரும் சகதியும் உன் மேல பட்டுருச்சு, அவ்வளவுதான்.
நீ மட்டும் போய் குளிச்சினா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் ரத்தி. மத்தபடி வேற எதுவுமே இல்ல. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இங்க பாரு, உன் மேல அழுக்கே இல்ல ரத்தி. ஒரு துளி கரையும் இல்ல. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண என் மனைவி நீ. இந்த உலகத்துல எனக்கு ஒன்றை விட முக்கியம் வேற யாரும் இல்ல ரத்தி. என் மனசுல அவ்வளவுதான் இருக்கு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீதான் ரத்தி தேவையில்லாம நடந்ததையே நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, என்ன கொஞ்சம் பாரு ரத்தி ப்ளீஸ். நம்ம ரோட்ல போகும்போது நம்ம மேல இது தூசி விடும், இல்ல நம்மளே தெரியாம ஏதாச்சும் ஒரு அசிங்கத்தை மிதிச்சிருவோம். அதுக்காக நம்ம அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க முடியுமா? தொடச்சி விட்டு அடுத்த வேலையை பாக்குறோம்ல, அதே மாதிரிதான் ரத்தி. அப்படிதான் நடந்த விஷயத்தை நானும் என் மனசுல இருந்து தொடச்சி எடுத்துட்டேன். நீயும் தொடச்சி எரிஞ்சிரு ப்ளீஸ். இது பாரு ரத்தி, நீ அப்பா அழுக்கு இல்லாதவன், சுத்தமானவன். நீ என்னோட மனைவிமா. இங்க பாரு, எனக்காக என் மேல ஒரே ஒரு சத்தியம் பண்ணு. இப்ப நீ பண்ணணும்னு நினைச்ச இந்த பைத்தியக்காரத்தனத்தை இதுக்கு மேல இந்த ஜென்மத்துல நீ பண்ணணும்னு நினைக்க கூட கூடாது. என் மேல சத்தியம் பண்ணு. ரத்தி புரிஞ்சுக்கோ ரத்தி. நீ எப்பவுமே பழையபடி என்னோட ரத்தியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நடந்தது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்ல, நீயும் மறக்கணும். எனக்காக மறக்கணும் ரத்தி. என்ன நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு மோசமான கனவு, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுக்கு வேற எந்த முக்கியத்துவமும் கொடுக்காத ரத்தி ப்ளீஸ். என் மனசுல பட்ட காயம் ஆறணுங்க. அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். பரவாயில்ல ரத்தி, டைம் எடுத்துக்கோ. ஆனா நீ மறந்துடுவ, எனக்காக மறந்துடுவ, நமக்காக மறந்துடுவ. உங்க முழு பேர் லிங்கம்மா? லிங்கம் தான்மா.